இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான முதல் நாள் வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற்றிருக்கிறது. தேர்தல் எப்பொழுது நடக்கும் என்று நேற்று தேதி அறிவிக்கப்பட்ட உடனேயே இன்றே அங்கு வேட்புமனு தாக்கல் பணிகளானது தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் முதல் நாள் நிறைவு பெற்றிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் எழில்குமார். எழில், வணக்கம். இந்த முதல் நாள் வேட்புமனு தாக்கல் எப்படி இருந்தது? எத்தனை பேர் வேட்புமனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று காலை 11 மணிக்கு தொடங்கியது. முதல் நாளான இன்று எந்த அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை சார்பில் யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. மேலும் விருப்ப மனுவை பெற்றுக்கொண்டு சென்றுள்ளனர். குறிப்பாக கூற வேண்டும் என்றால், புதுச்சேரியில் இதுவரை எந்த அரசியல் கட்சி சார்பிலும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படவில்லை. இதன் காரணமாக முதல் நாளான இன்று எந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும் தங்களது வேட்புமனுவை தாக்கல் செய்யவில்லை. மேலும் இன்னும் 2 தினங்களில் வேட்பாளர்கள் அறிமுகம் செய்யப்பட்டு அவர்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று காலை 11 மணிக்கு தொடங்கி சற்று முன்பாக, அதாவது மதியம் 3 மணி வரை முதல் நாளான இன்று யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி எழில்குமார், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. முதல் நாள் வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற்றுள்ள நிலையில் ஒருவர் கூட இன்று வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை என்ற ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார் செய்தியாளர் எழில்குமார். சுயேட்சையாக கூட யாரும் வேட்புமனுவை இன்று தாக்கல் செய்யாத ஒரு சூழல் அங்கு நிலவி கொண்டிருக்கிறது. இது தொடர்பான விரிவான தகவல்களை செய்தியாளர் எழில் வழங்க நாம் கேட்டோம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.